சயனா அருள் தருவாய் வாமனா ஆதிசேட சயனா அருள் தருவாய் வாமனா பூமி தன்னை மீட்டு பூமியலே அருள்வாய் ஆதிசேய சரண அருள் தருவாய் வாமனா பூமி தன்னை மீட்டு புகழுடனே வருவாய் நாரண பூரணனே நாராயணா சக்தியிலே நாம் தோன்றி நாதத்தில் வந்து தோன்றி பிந்துல சதாசம் தோன்றி சதாசிவத்தில் மேய சொன்று மேய்க்க சொல்றது தோன்றி ருத்தில் சொன்று விசல் பரமாதம் அண்டசம் சராசம் சுமேதசம் ஒரு பேசம் சொல்லக்கூடிய நான்கு ஒன்றுகளும் எழுவகை தோற்றங்களான மெழுகத்தை வருவலுக்கு நீர்வன ஊர்வன வருவனதாவரம் என்று சொல்லக்கூடிய எழுவகை தோற்றங்களும் 84 ஜீவராசிகளையும் படைக்கப்பட்ட எண்ணெய் பிரம்மணிகளில் ஆசை பெற்றுக்கொண்டு நாரதராக நடிக்கும் தூரங்குறிச்சி மணிபாலமுருகன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை பொருத்தப்படுகிறது. பொன்னாடை போட்டு புகழாரம் சுட்டி கிராம பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மனபார்ந்து நன்றி என்று கிளர்ந்த வணக்கம் 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 வணக்கம். ஆகவே மூலகம் சொன்ன மும்மூர்த்திகளும் நேராக இப்பொழுதும் வந்து ஒரு நாளைக்கு மேல் ஓர் எடுத்து தங்கப்படாத மீறி தங்கினேன் என்றால் என்ன சிறசாகப்பட்டது 1008 சுற்றுகளை எடுத்து விடுவது கழகமெங்கே என்று வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அல்லமும் அல்வினிவும் அன்னை வீட்டிலே பிறந்த தொலைவும் முகா துயரமும் அதிகம் அவருடைய கோபுரத்தில் விட்டிருக்கும் விளையாறி கைதொழ வேண்டும் கைதொழுதம் என்றால் நிச்சயமாக கழகம் கிடைக்கும் அது விளையாறி எப்படி நாம் கைதொழலாம் என்று வார் ஆதி முதலாகி ஆனந்த வடிவாகி நாத ஒளியாகி நம்பிக்கை பொருளாகி ஏதும் புகழும் எங்கள் விநாயக பெருமானே உங்கள் பாதம் பணிந்தோ எங்கள் பாட்டுக்கு புகழ் கூட்டு கணபதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவ
காக்கையின் வடிவாகி அகத்திய முன்னவனாய் தாமண்டலம் தலை சாய்ந்து தாவியறி ஓடவிட்டார். காக்கையின் வடிவாகி அகத்திய முன்னவனாய் தாமண்டலம் தலை சாய்ந்து தாவியறி ஓடவிட்டார். சூரபதுமன் கொண்டே ஆணவம் சுட்டரித்தார். இசைஞானிகளோடு ஏன்னா இசை என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று எடுத்துக்காட்டக்கூடிய இசைஞானிகளுக்கும் மற்றும் மிக சிறப்பான முறையில் ஒளிபெருக்கி நம் செவிகளுக்கு வாரி வழங்கக்கூடிய இந்த ஒளியகம் இனிய ஆடியோஸ் ஒளிபெருக்கி நிலையத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகள் பல. ஆகவே அற்புதமான அந்த இடத்தில் நம் உலகத்திற்காக அந்த பிள்ளையாரை கைகூப்பி வணங்கினால் உங்களுடைய குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தர்வாளை என்று சொல்லக்கூடிய வகையான இளங்களும் உலகத்தில் உண்டு. இந்த வகையான இளங்கள் உலகத்தில் இருந்தாலும் உண்டு. காடிதனை கடத்துமனை கரம்புகளும் என்பதும் கிடைக்கப்பால் ஓடி இழுத்து உடல் உயர்த்த வேறொன்ற சரலோகப்படணும். பனிமமா என்பது கறந்த வச்ச பசல் புல்வெளிகளும் புல்லின் மீது படித்திருக்கக்கூடிய பனித்துளிகளும் பூத்து குலுங்கக்கூடிய பூக்களும் அந்த பூக்களில் வரக்கூடிய நறுமணங்களும் எனக்கு தன் பாட தெரியும் என்று பாடக்கூடிய குயிலும் எனக்கு மட்டும்தான் ஆட தெரியும் என்று தன்னுடைய தொகை விரித்து ஆடக்கூடிய மயிலையும் பார்த்தால் காண மயிலாடு கண்டிருந்த வான்கோழி தானுமுதமாக பாவித்து தன்னுடைய சிறகை விரித்து ஆடுமாம். மாலை நேரங்களில் மயிலாகப்பட்டு தன்னுடைய சிறகை விரித்து ஆடிக்கொண்டே இருக்குமாம். இதை பார்த்து வான்கோழியாகப்பட்டதாக மயிலுக்கும் தொகை உள்ளது. அதுவே ஆடுகின்ற பொழுது இவ்வளவு சிறப்பாக இருக்கிறது அப்படின்றால் நாமும் ஆடினோம் என்றால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று அந்த வான்கோழியும் தன் தொகையை விரித்து ஆடுமாம். அதே போல நமக்கும் ஒரு சிறிய ஆசை. அந்த ஆசையோடு அற்புதமான அந்த இடத்தை பார்த்தால் இன்றைக்கு ஏன் இப்படி ஆனந்தம் என்று பார்த்தால் கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா அந்த நேரம் இந்த நேரம் அந்த தூரம் தூவாதா. இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே. இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே.
கம சதரி சகம பதரி சகம சாசரி கரி கரி சரி இந்த காவலின் பல்லவியோ இந்த மாதவன் பல்லவியோ காவலின் பல்லவியோ காதில் பல்லவியோ இன்பத்திலே எழுஸ்வரம் அங்கத்திலே எழுஸ்வரம் தெரிந்து மகிழ்ந்து அற்புதமான இடத்தில் ஏன்னா அந்த சினிமா லோகத்தில் ஒரு பாடலை கையாளுவதற்கு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட இசைக்கருவிகளை கொண்டு ஒரு பாடலை கையாளுவார்கள். ஆனால் அதே பாடலை இங்கு வெறும் 4 கருவிகளை கொண்டு செய்யக்கூடிய இசைஞானிகளுக்கு அனைவரும் சேர்ந்து ஒரு கைதட்டலை தரலாம். ஏன்னா கைதட்டுதலால் பல நன்மைகள் ஏற்படும். என்னன்னு உங்களுக்கே தெரியும். இந்த இரத்த ஓட்டமாகப்பட்டது சீரோட்டமாக ஓடுமாம். இந்த நரம்பாகப்பட்டது மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கி உடம்புக்குள் விளையாடக்கூடியது. இந்த கை தட்டணும்னா விளையாடு. அவருடைய முறையில் கை தட்டுங்க. நீங்கள் எவ்வளவு உலகை கை தட்டி சிறப்பு செய்கிறீர்களோ அதை போலவே நாங்களும் இன்னும் மென்மேலும் பாடலை பாடலாம் பேசலாம் அப்படிங்கிற ஆர்வங்கள் உண்டாகும். ஆகவே இந்த இசைஞானிகளுக்கு என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றி என்று எழுத வணக்கம். அது போலவே நாங்கள் பாடுவதையும் பேசுவதையும் உங்களுடைய செவிகளுக்கு வாரி வழங்கக்கூடிய இனியா ஆடியோஸ் எந்த ஊர் மறைக்குளத்தை சார்ந்த அன்பு ஒளிபெருக்கி நிலையத்தார்களுக்கும் உரிமையாளருக்கும் ஏன்னா அந்த ரெக்கார்டிங் தியேட்டரில் எப்படி இந்த ஒளியகத்தை அமைத்திருப்பார்களோ அதே போலவே ஒரு அற்புதமான ஒளியகம் இந்த இங்கு இருக்கக்கூடிய இந்த ஒளிபெருக்கி நிலையத்தார்களுக்கும் உரிமையாளருக்கும் மற்றும் இந்த நாடகத்தை உலகமெங்கும் எடுத்து ஒளிபரப்பக்கூடிய யூடியூப் அன்பு நண்பர்களுக்கும் ஒரு கைதட்டலை தரலாம். ஆகவே அற்புதமான இந்த இடத்தில் நாம் மீண்டும் வர்ணிக்க வேண்டும். கைதிடக்கூடிய அன்பு உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்தால் நம்முடைய இடத்திலிருந்து சத்தங்கள் ஏதும் கேட்கப்படுமா? எங்கோ இருந்து வரக்கூடிய ஒரு சத்தம் ஆளோலம்சோ ஆளோலம்சோ என்று ஒரு அழகான சத்தத்தை கேட்டால் பேதையால் உண்மையால் சகோடையால் செங்கோட்டையால் என்று சொல்லக்கூடிய 4 ஆளுகளை மிஞ்சும் அளவிற்கு பெண்மணியின் குரல் உலகம் மட்டது இவ்வாறு இருக்க காரணம் என்னவள் யார் என்று பார்த்தால் என்னுடைய பாட்டின் பெருமான ஏழுமலையார் அவருடைய ஆனந்த கணிரால் இருந்து தோன்றப்பட்டவர்கள் அமிர்தவழி சுந்தரவழி என்று சொல்லக்கூடிய 2 பெண்கள் அமிர்தவழியை கந்தன் திருமணம் செய்து கொண்டார். இன்னும் இருக்கக்கூடியதோ சுந்தரவழி ஆனந்தமாக அங்குமங்கும் விழாவிக் கொண்டிருக்கின்றார். கந்தருக்கும் மல்லிக்கும் திருமணத்தை செய்து வைக்க வேண்டும். செய்து வைத்தோம் என்றால் அந்த மல்லிகையிடம் தூது விட்டோம் என்றால் எப்படி இருக்கும் என்று பார்த்தார். மல்லிகையை மல்லிகையே மல்லிகையே தூதாக போ துள்ளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ நோய் கொண்டு நான் தேயாமலே பிறை போலாகிறேன் தாங்காது மனம் தூங்காது மல்லிகையே மல்லிகையே போதாக போ துள்ளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ நோய் கொண்டு நான்
இடத்தில் நன்றி நன்றி கைதட்டக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று கின்ற வணக்கமாக அற்புதமான இடத்தில் இப்படியெல்லாம் இடத்தின் பெருமைகளை நாம் பாடிக்கொண்டிருந்தால் எங்களோட தோன்றி என்பவர்களோடு தோன்றுக அக்கிலர் தோன்றில் தோன்ற நன்றி என்று சொன்னார் வள்ளுவ பிறந்தகை. ஏன்னா இப்பேற்பட்ட பாடலை எல்லாம் பாடுவது பெரிதல்ல, இந்த பாடலை பாடினால் மட்டும் போதுமா, அதுக்குண்டான ராகங்கள் இந்த தானை இதையெல்லாம் அறிந்து கொண்டு ஒரு பாடலை பாட வேண்டும் என்று மிகப்பெரியவர்கள் அக்காலங்களில் கூறுவார்கள். அதே போல அற்புதமான ஒரு இசை. ஏன்னா சரசாங்கி எப்படின்னா சாதாரணப்பட்ட ஒரு ராகமா, அவருடைய சரசாங்கியில் ஏன்னா அந்த மல்லிகை பூ என்பது மனதை மாற்றக்கூடியது. இந்த மல்லிகை பூவால் நிறைய நன்மைகள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கிறது. ஆகவே அற்புதமான இந்த இடத்தை பார்த்து தோன்றினாலும் கூட வாழ்ந்து மறைந்தாரே அன்பையா வீரர் முத்துராமலிங்க தேவரையா ஐயாவின் புகழை நம் பாட வேண்டும். மருதுபாண்டியர் இருக்கும் இடம் சொல்லு, எங்கள் மருதுபாண்டியர் இருக்கும் இடம் சொல்லு. மருதுபாண்டியர் இருக்கும் இடம் சொல்லு. மருது பாண்டியர் இருக்கும் சொல்லு.
இசைஞானிகளோடும் ஒளிபெருக்கி நிலையத்தார்களோடும் அற்புதமான ஐயாவின் பாடலை நாம் பாடிக்கொண்டு இருந்தாலும் கூட காலத்தையும் நேரத்தையும் அனுசரிக்க வேண்டும். காலமறிந்து செயல்படாதவர் வாழ்க்கை கோலமறிந்த கொக்கு கோப்பாகும் என்பார்கள். அற்புதமான இடத்தை பார்த்து வீடு வர்ணிக்கலாம் என்று பார்த்தாலும் கூட தொண்டு செய்து படுத்த பழம் தொய்தடிமார் உள்மண்ட சிறப்பு மன குகையில் சிறுத்தை என்பதற்காக பல விலங்குகளும் நல்ல அற்புதமான இந்த பூக்கள் எல்லாமே பூத்து குலுங்குகிறது. ஒருவேளை மானம் இடிக்க மத்தளங்கள் சத்தம் விடுமா என்று பார்த்தால் தந்தா தந்தன 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 தானா தந்தா தந்தன 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 தானா தந்தன 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 தானா தந்தா தந்தன 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 தந்தா தந்தன 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 தானா மானோ இடி இடிக்க மத்தளங்கள் சத்தமிடும் ராஜாத்தி ராஜா கொடுத்த மாலரா இந்த ராஜாத்தி கூடி மூடிச்ச மாலரா ராஜா கொடுத்த மாலரா இந்த ராஜாத்தி கூடி மூடிச்ச மாலரா கிடைச்சது படிச்சதும்மா கிடைச்சது கிடைச்சதும்மா என்னம்மா என்னம்மா மண்டமா அற்புதமான இடத்தில் அற்புதமாக இந்த இடத்தின் பெருமைகளை நன்றி எதிர்க்கக்கூடிய அன்பு மாப்பிள்ளைக்கும் மற்றும் அன்பு ஐயா ஒருவருக்கு மட்டும் மனமார்ந்த நன்றிகள் பல நாம் தெரிவித்தாலும் கூட அற்புதமான இந்த இடத்தை பார்த்து இப்படியெல்லாம் நாம் படித்துக் கொண்டு இருந்தாலும் கூட காரணம் இல்லாமல் எங்குமே தோரணம் கட்டுவது கிடையாது. இந்த ஆற்றில் விழுந்த இலையும் காதலில் விழுந்த மனமும் இரண்டும் கரை சேரும் வரை தத்தளித்துக் கொண்டே இருக்குமா தத்தளித்துக் கொண்டே இருக்குமாம். அதே போலவே அன்று தன் காதலிக்காக கட்டினாரே ஷாஜஹான். யாரு தாஜ்மஹாலை கட்டினார்? ஷாஜஹான் சாதாரணப்பட்டவரா? தன் காதலிக்காக அன்றைய காலங்களிலே கட்டினார் தாஜ்மஹாலை. இன்னமும் அதே போல ஒரு மகாலை எழுப்ப முடியவில்லை. காரணம், அங்கு கட்டப்பட்டவருடைய கட்ட வரலையே துண்டாக வெட்டி எடுக்கப்பட்டார்கள். இதை போலவே வேற எதையும் ஒன்றை ஏற்படுத்தி விட்டு விடுவாரோ, இதை விட அழகானது ஒரு மகாலை கட்டிவிட்டார்னு என்ன செய்வது என்று அன்று கட்ட வரலையே வெட்டினார் அன்று ஷாஜகான். ஆகவே காதலிங்க தவறல்ல,
காதலிக்க மாதிரி யாருமே இல்லை, எல்லாம் பெரியவங்களா இருக்காங்க. நிறைய காதலிச்சிரி பாவம் சாமி பாவம். நம்ம ஒரு நேரத்தில் ஸ்ரீமதிங்கிற பெண்ணை கூட காதலித்தோம். அது மட்டுமா? அதுக்கு முதல்ல எத்தனை பொண்டாட்டி உங்களுக்கு? 52 மனைவிகள், 60 பிள்ளைகளை பெற்றெடுக்கப்பட்டவன். காதல புறம் ஆமாப்பு. சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே பாடலாவே சொல்லுங்க காதல புறத்தி. இதோ கூறுகிறேன் கேளுங்களப்பு. நானும் உங்கள் உறவை நாடி வந்த பறவை, சரிக சரிதப தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் மொழெடுத்து மங்கையென வந்திருக்கு மலரோ இதழோ சித்திரை பூவிழி பாரம்மா சித்திரை நெளிந்தது நம்மா 10 விரல் விரல் அணைக்கத்தானமா உடலோடு பிறந்தாலும் இந்த மனமும் ஏங்குது, கடலோடு பிறந்தாலும் இந்த அலைகள் ஏங்குது. மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா. கண்ணே புதுநாடகம் இரவில் அரங்கேறணும் உன்னைத்தானே தஞ்சமில் நம்பி வந்தாய் மானே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு இது நீழ்தடித்து வண்ணக்கோடு உன்னைத்தானே அத்தை மகன் கொண்டாட பித்து மனம் திண்டாட அன்பை என்றும் நெஞ்சில் சுமப்பே. புத்தம்புது சிண்டாகி மெத்தை சுகம் உண்டாக அத்தனையும் அள்ளி கொடுப்பே. மங்கைகள் போகும் பாதையில் வாசமுள்ள மல்லிகை புமெத்தை விரிப்பே. உத்தரவு போடும் நேரமும் முத்துநகை பெட்டகத்தை நெஞ்சில் சுமப்பேன். மௌனம் போனதென்று கேட்டது, ராகம் போனதென்று ஒரு தாளம் சொன்னது, ஆசை உள்ளது ஆவல் கொண்டது குயில் பாட்டு வந்ததமானே அதை கேட்டு செல்வதிங்கே மனமானே. கருவாச்சி ஏ கருவாச்சி கருவாச்சி சாடமாட பார்வையாட காதல் உண்டு உருவாச்சி. கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு
இப்ப காதல் வந்து புதுகுணமே ஆயாச்சு கருவாச்சி நானும் உங்கள் உறவை நாடி வந்த பறவை நானும் உங்கள் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேளை தேடல் செய்தது இரவுகள் உடைந்தது செய்தலே
சிறியவர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றி. போட்டி பாடலை பாராட்டி நமது யோவான் அவர்கள் சார்பாக மணிபாலமுருகன் நாரதருக்கும் ஹார்மோனி கலையரசு முருகனுக்கும் தேனில் ராஜ் அவர்களுக்கு தலா 100 ரூபா 300 மூவரையும் பாராட்டி யோவான் அவர்கள் சார்பாக எங்கள் மூவரையும் பாராட்டி அன்பு செய்த அன்பு உள்ளத்துக்கு எங்களுடைய கலைக்கணும் நினைக்கிறேன். அதே போல இதே போட்டி பாடலை பாராட்டி எனது சார்பாக தலைக்கு 100 ரூபா 300 ரூபா கொடுத்துருக்கேன். மறுபடியும் மூவரையும் பாராட்டி அன்பு அண்ணன் அவர் சார்பாக பாராட்டி அன்பு செய்த அன்பு இது எங்களுக்கு என்னுடைய சார்பாக எங்களுடைய கலைக்கணும் நினைக்கிறேன். அற்புதமான இடத்தில் இங்கு பாடலை பாராட்டி அன்பளிப்பை வாரி வழங்கி அன்பு இதயங்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. ஏன்னா அந்த இசை அப்படின்னா சாதாரணப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இப்போ கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிடம் கூட கையை சேர்ந்து நம்மளால் இப்படி அடித்து கொண்டு இருக்க முடியாது. ஆனால் விடிய இந்த 8 மணி நேரமும் கண்ணுறக்கம் இல்லாமல் ஓய்வு என்பது ஒரு 5 நிமிஷம் தான் கிடைச்சா கிடைக்கும் ஓய்வு. அந்த ஓய்வே எடுக்காமல் நம்மளுக்காக இசைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா மீண்டும் ஒரு கைதட்டலை தரலாம். உண்மையிலேயே அந்த பாடலில் எப்படி இசையை கையாண்டார்களோ அதே போலவே ஒரு இசை அதுபோல உண்மையிலேயே சிறப்பாக இருக்கு. இனியா பேரே இனிமையாக இருக்கிறது. இனியாவா என்றாலே அருமையான பெயர் தானே. அற்புதமான இடத்தை பார்த்து மீண்டும் வர்ணிக்கலாம் என்றாலும் வருகிறார் மனக்காவலர். ஒரு பாட்டு ஒரே ஒரு பாட்டு ஹல் 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 ஹல்
அற்புதமான இடத்தில் நன்றிங்க ஐயா. கைதட்டக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று கெடுந்த வணக்கம். ஆக காலத்தை அனுசரிக்க வேண்டும். ஏன்னா வந்திருக்கிறவங்க எல்லாமே பெரியவங்க. ஆகவே வருகிறார் வனக்காவலர் சுந்தரம் என்றதும் முன் சிறந்த மங்கை. சுந்தரம் நிறைந்ததும் முன் சிறந்த மங்கை இந்த உலகிற்கே வந்தார். அந்தர மிகுந்த தேவர் கவி முழங்க வந்தார். மிகுந்த தேவரும் தேவி முழங்க வரும் இந்த வனக்குணங்கள் காதாமிக்கே தகுந்த சுந்தரமரே தரும் முன் சிறந்த மங்கை இந்த உலகிற்கே வந்தார். ஏன் வந்தார், எதற்காக வந்தார் என்பதை அவர் வந்தவுடனே சற்று விசாரணை செய்வோம்.